இந்த வீடியோல ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாம நம்ம போன்ல இருக்க எல்லா சிஸ்டத்துலயும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டுக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யாராச்சும் மட்டும் ஃபோன் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அப்படின்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் தேடுறதுலேயே நமக்கு வந்து டைம் போயிடும். அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு ஐடியா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களோட கூகுளை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணணுமோ ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் குயிக்காக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனில் ஃபைல் மேனேஜரில் சில ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆகாமல் வியூ ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணோன்னே இல்லைனா ஆடியோ ஃபார்மேட் இல்லை வீடியோ ஃபார்மேட் ஓப்பன் பண்ணும். ஸோ அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணால் கூட நம்ம கேலரியில் வந்து அது வியூ ஆகாது. ரெண்டுலேயே நீங்கள் வியூ ஆகணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் ஆகாத ஃபைலை ஒன் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கும். அந்த ரீநேமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த ஃபைலோட லாஸ்ட்டில் MP3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஆடியோ ஃபார்மேட்டாக இருந்தால் MP3, வீடியோ ஃபார்மேட்டாக இருந்தால் அது MP4 கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல் மேனேஜர்லேயும் அது வியூ ஆகும், அதே மாதிரி உங்கள் கேலரிலையும் அது வியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு ரீடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரோமில் போய் APJ அப்துல் கலாம் ஹிஸ்ட்ரியை வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த பேஜஸ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணோம்னா ஒரு சிம்பிள் மேட்டர் தான். இந்த குரோமில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஷேர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷனில் ஒரு பிரிண்ட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து பேஜாக கன்வெர்ட் ஆயிரும், ஒரு PDF கன்வெர்ட் ஆயிரும். TNPSC எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 9th புக் அண்ட் 10th புக் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கீழே ஒரு சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிட்டாலே போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. சேவ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். ஃபோர்த் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனோட வித்தை வந்து கம்மியாக்க போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். இதில் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வித்தில் இருக்க நம்பர் சைஸை நீங்கள் எத்தனை அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வித் வந்து கம்மியாகிட்டே வரும், அதாவது ஸ்மால் சைஸ் ஆகிட்டே வரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் 500 கொடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் சிஸ்டத்தில் இருக்க எல்லா ஃபாண்ட்ஸும் கம்மியாகிடுச்சு. ஸோ அதேமாதிரி உங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் எல்லாமே ஸ்மால் சைஸாக மாறி இருக்கும். இப்போ கொரோனா இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டும் சரி, ஜாப் போகிறவங்களும் சரி, எல்லாமே ஜிமெயில் மூலியமாக நம்ம மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேமும் உங்களுடைய ப்ரொஃபைல் டாப் டக்கராக இருக்கணும் தான் எல்லாரும் நினச்சிக்கிருப்பாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 லைனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஜிமெயில் நேமோ இல்லை DP மாற்றோம்னா அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பர்சனல் இன்ஃபோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அடுத்து உங்களோட DP எல்லாமே நீங்கள் இதன் மூலியமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமெயிலோட DPயும் நேமும் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தாச்சு. ஸோ எனக்கு ஜிமெயிலோட பாஸ்வேர்டே மறந்துடுச்சு, அதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குரோம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்ட், ஜிமெயிலுடைய பாஸ்வேர்ட், இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நம்ம லாகின் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே இதில் இருக்கும். முக்கியமாக நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த சேவ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி உங்கள் குரோம் பேஜில் நீங்கள் அதை இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நியூஸ் அண்ட் டெக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டெக் டியூட் தமிழா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.